எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நாத்திகரா? ஜெயலலிதா அவர்கள் நாத்திகரா? இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் நாத்திகர்களா? அங்க இருக்கக்கூடிய மந்திரிகள்லாம் பொட்டே வச்சுக்கிறது இல்லையா? இப்பதானே ஒரு மினிஸ்டர் கூட சொன்னார், இது ஆன்மீக ஆட்சின்லாம் சொன்னார். ஸோ எங்கேருந்து இது? பெரியார் ஆட்சியிலேருந்து ஆன்மீக ஆட்சி வந்துடுத்து. அவர்களே ஒத்துக்கிறா. எவ்வளவு கூட்டமா யோசிச்சு பாருங்க. அடியே நீங்க சொன்னீங்களே, அந்த ஒரு சின்ன அனுபவம் இருக்கு. பாரத தேசத்தில் நிறைய மாநிலங்களுக்கு சென்று எத்தனையோ கோவில்கள் போயிருந்தாலும் மார்த்தட்டி சொல்லுவேன், தமிழகத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கிராண்டியர் ஆஃப் த டெம்பிள்ஸ், சோழர்களும் பாண்டியர்களும் பல்லவர்களும் நாயகர்களும் விஜயநகர மன்னர்களும் சேதுபதி ராஜாக்களும் எழுப்பிய கோவில்கள் மாதிரி வேற எங்கும் காணும். யாமறிந்த மொழிகளிலே மாதிரி அவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு அண்ணாமலையார் தீபம்னா கோடி மக்கள் வரா. மாமாங்கம் இப்ப கும்பகோணத்துல நடக்க போறதுன்னா கும்பமேளா நடக்க போற மாதிரி கூட்டம் வர போகுது. ஸ்ரீரங்கத்துல வைகுண்ட ஏகாதசிக்கு நிக்கிறதுக்கு இடம் இல்லை. பழனியில கூட்டமான கூட்டம். எங்க இப்ப போகிறவா எல்லாரும் பார்ப்பனர்களா? எத்தனையோ எல்லா தரப்பு மக்கள், பணக்காரன் முதல் ஏழை வரை, படித்தவன் முதல் படிக்காதவன் வரை இத்தனை பேர் திரண்டு வராளே. இது பெரியாருடைய மண் என்று சொன்னால் இது என்ன மண்? அடியேனை பொறுத்தவரை இது ஆன்மீக பூமிதான். அப்பவும் இருந்தது, இப்பவும் இருக்கு, என்னைக்குமே இருக்கு.